2025ஆம் ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் ஆரின் உரையுடன் தொடங்க இருந்தது. தமிழ்நாடு சட்டப்பேரவை மரபுப்படி முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. ஆனால் முதலில் தேசிய கீதம் தான் பாடப்பட வேண்டும். மாநில சட்டப்பேரவைகளில் அவ்வாறுதான் பாடப்படுகிறது என்று ஆளுநர் சபாநாயகரையும் முதலமைச்சரையும் வலியுறுத்தியுள்ளார். ஆனால் அது மரபு அல்ல என்றும் தேசிய கீதம் இறுதியில் இசைக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்துள்ளார். இதனை ஏற்காத ஆளுநர் ரவி பேரவையில் தன்னுடைய உரையையும் வாசிக்காமல் அவசரமாக பேரவையை விட்டு வெளியேறினார். இந்நிலையில் பாஜக அல்லாத மாநிலங்களில் தனி ராஜாங்கம் நடத்த ஆளுநர்கள் முயற்சிப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக ஆளும் மாநிலங்களில் அமைதியாக இருக்கும் ஆளுநர்கள் பாஜக அல்லாத மாநில அரசுகளில் தனி ராஜாங்கம் நடத்த முயல்கிறார்கள். ஆளுநர் மாளிகைகளை வைத்து மாநில நிர்வாகத்தை முடக்குவதை ஒரு வாடிக்கையாகவே வைத்திருக்கிறது மோடி அரசு. அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வு. தொடக்கத்தில் தேசிய கீதமும் பாடப்பட வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதால் உரையை படிக்காமல் வெளியேறியதாக ஆளுநர் அளித்த விளக்கம் புல்லரிக்க வைக்கிறது. சில மாதங்கள் முன்பு பிரசார் பாரதியின் இந்தி மாத விழாவில் ஆளுநர் RN ரவி பங்கேற்ற போது தமிழ் தாழ் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டது. இப்போது தேசிய கீதம் முதலில் பாடவில்லை என சொல்லி மறைமுகமாக தமிழ் தாய் வாழ்த்தை ஆளுநர் எதிர்த்திருக்கிறார். அன்று தமிழ் தாய் வாழ்த்தில் திராவிட நல் திருநாடும் என்பதை விடுத்துவிட்டு பாடி நமது தமிழ் தாய் வாழ்த்தை அவமதித்தார். இன்று சட்டமன்றத்தில் தமிழ் தாய் வாழ்த்து முதலில் பாடப்பட்டதை சகித்துக் கொள்ளாமல் ஆளுநர் ரவி தேசிய கீதம் என்ற போர்வையை பூர்த்தி கொண்டு உடனடியாக சபையை விட்டு வெளியேறி தமிழ் தாழ் வாழ்த்தை அவமதித்திருக்கிறார். தேசிய கீதத்தை சட்டமன்றம் அவமதித்து விட்டதாக தோற்றத்தை உருவாக்க முயல்கிறார். கடந்த ஆண்டே மழுங்கி போன இந்த திட்டத்தை மீண்டும் எழுப்ப ஆளுநருக்கு யோசனை கொடுத்தவர்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலிகளாக இருப்பார்கள். தேச பக்திக்கு ஒட்டுமொத்த குத்தகைக்காரர் போல ஆளுநர் வேடம் கட்டுகிறார். ஆளுநர் உரையின் போது தொடக்கத்தில் தமிழ்தாழ் வாழ்த்தும் இறுதியில் தேசிய கீதமும் பாடப்பட்டு வருவதுதான் நடைமுறை. இதனை தகர்ந்து ஆளுநர் ஒருவரை நடந்து கொள்கிறார் என்றால் அது அரசியல் அல்லாமல் என்னவாக இருக்க முடியும்? முதலில் தமிழ்தாழ் வாழ்த்தும் நிறைவில் தேசிய கீதமும் பாடப்படும் நடைமுறை ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இதற்கு முன்பு இருந்த பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இப்படியான மோதல் போக்குகள் காரணமாக தான் பாஜக ஆளாத பல மாநிலங்களில் ஆளுநரை சட்டப்பேரவைக்கு அழைக்காத நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. தெலுங்கானாவில் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநராக இருந்த போது அப்பைய முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் அவரை அழைக்கவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் ஜனநாயக மாண்பை கடைபிடிக்கும் வகையில் ஆளுநரை அழைக்கிறோம். அரசியல் சாசன சட்டப்படி ஆளுநருக்கு தர வேண்டிய மரியாதையை திராவிட மாடல் அரசு அளித்து வருகிறது. ஆனால் ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் சட்டப்பேரவை மாண்பையும் குலைக்கும் வகையில் நடந்து வருகிறார். மாநிலங்களின் தனித்த அடையாளங்களை அழித்து ஒரே நாடு ஒரே மொழி ஒரே பண்பாடு என்ற ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வந்து மாநில சுயாட்சியை அழிக்க நினைக்கிறது ஒன்றிய அரசு. அதற்கு ஆளுநரை கருவியாக பயன்படுத்த முயல்கிறார்கள். மாநில சுயாட்சியை உயிர் கொள்கையாக தூக்கி பிடிக்கும் திமுக அதை ஒரு காலம் அனுமதிக்காது. மாநில சுயாட்சியை பறிக்க நினைக்கும் ஒன்றிய அரசின் முயற்சியை முதலமைச்சர் அரணாக இருந்து தடுத்து நிறுத்துவார். திராவிட சுவரை தாண்டி ஆளுநரும் நுழைய முடியாது, ஆரியமும் நுழைய விட மாட்டோம். மாநிலத்தின் பெருவாரியான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜனநாயக முறையில் ஆட்சி செய்து வரும் அரசுக்கு என்னவெல்லாம் தொல்லை தர முடியுமோ அவற்றையெல்லாம் பாசிச பாஜக அரசு கொடுத்து வருகிறது. நிதி பகிர்வில் பாரபட்சம் முதல் தமிழ்நாடு அடையாளங்களை அழிக்க துடிப்பது வரையும் முயன்று வரும் மோடி அரசு இப்போது மக்களால் அமைக்கப்பட்ட சட்டமன்றத்தையும் ஆளுநர் மூலம் அவமதிக்க முயல்கிறது. பாஜகவின் எந்த முயற்சியும் இங்கே பலிக்காது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை மீறி ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தனித்து செயல்படுவது மக்கள் ஆட்சியை அவமதிக்கும் செயல். இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரானதாகும். ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்ட நியமன பதவியில் இருக்கும் ஒருவர் தன்னை சர்வாதிகாரியாக நினைத்துக் கொண்டு மக்களையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் அடக்கி ஆளலாம் என்ற அற்ப ஆசையுடன் நடந்து வருகிறார் ஆளுநர் ரவி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு உறுதுணையாக இருந்து மாநில வளர்ச்சிக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பு ஆளுநருக்கு உள்ளது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உறவு பாலமாக திகழ வேண்டியவர் ஒன்றிய அரசின் ஏஜென்டாக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு நலனை கெடுக்கும் விதமாக நடந்து வருகிறார்.
வருகிறார் ஆளுநர் ரவி. பாஜக ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பின் தங்களால் வெல்ல முடியாத மாநிலங்களில் எல்லாம் இப்படி ஆளுநர் மூலம் முட்டுக்கட்டை போட்டு நெருக்கடி கொடுத்து மாநில அரசுகளின் செயல்பாடுகளை முடக்க பார்க்கிறது. மேற்கு வங்கம், கேரளா, டெல்லி, பஞ்சாப் என எதிர்கட்சிகள் ஆட்சி செய்யும் அத்தனை மாநிலங்களிலும் ஆளுநர்களை ஏவிவிட்டு மாநில சுயாட்சியை பறித்து வருகிறது பாஜக அரசு. மாநில சுயாட்சியை நசுக்கி ஒன்றிய அரசு மூலம் ஒற்றை ஆட்சியை நடத்தவே பாஜக அரசு விரும்புகிறது. இதை ஒரு காலம் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க மாட்டார்கள். மோடி பிரதமர் ஆன பிறகு பாஜகவை எதிர்க்கும் மாநில அரசுகளை ஆளுநர்கள் மூலம் இடையூறு செய்து வருகிறார். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் மாநில உரிமை, மாநில சுயாட்சியை விட்டு கொடுக்காத மண் தமிழ் மண். மாநில உரிமை, மாநில சுயாட்சி, மாநிலத்திற்கு வர வேண்டிய நிதி போன்ற விவகாரங்களை எல்லாம் முன்வைத்து ஒன்றிய அரசுடன் திமுக போராடி கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் ஏஜென்டாக செயல்படும் ஆளுநரை காப்பாற்றவும் ஒன்றிய அரசின் மீதுள்ள தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசை மாற்றும் வகையிலும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணி வித்தைகளை காட்டிக் கொண்டிருக்கிறது. திமுகவின் திராவிட மாடல் ஆட்சி என்றைக்குமே மாநில உரிமைகளையும் தமிழ்நாட்டு மக்களின் நலனையும் விட்டு கொடுக்காது. தமிழ்நாட்டையும் தமிழ்தாழ் வாழ்த்தையும் தொடர்ந்து அவமானப்படுத்தும் ஆளுநரை கண்டித்தும் ஒன்றிய அரசின் ஏஜென்டாக தமிழ்நாட்டின் உரிமைகளில் அத்துமீறல்களை செய்யும் ஆளுநரை காப்பாற்றிடவும் ஒன்றிய அரசின் மீதுள்ள தமிழ்நாட்டு மக்களின் கோபத்தை திசை மாற்றவும் வித்தைகளை செய்யும் அதிமுக பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்தும் திமுக சார்பில் 7/1/2025 காலை 10 மணி அளவில் மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மாநில உரிமையில் அக்கறை உள்ள அனைவரும் ஒன்று சேர்வோம். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை மதிக்காத, தமிழ்நாட்டின் உரிமைகளை மதிக்காத, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை மதிக்காத ஆளுநர் ரவியை உடனடியாக ஜனாதிபதி திரும்ப பெற வேண்டும். ஆளுநர் ரவியை தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுப்போம். கள்ள கூட்டணி சேர்ந்து ஆளுநரை காப்பாற்றி தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்த முயலும் அதிமுக பாஜகவை அம்பலப்படுத்துவோம். திராவிட சுவரை தாண்டி ஆளுநரும் நுழைய முடியாது, ஆரியமும் நுழைய விடமாட்டோம். இது மாநில உரிமைக்கான போர். இதில் வெற்றி பெறுவோம் என குறிப்பிட்டுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.